ராவணனுடைய அடுத்த திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா இந்த ராவணனுக்கு இப்போ இந்த விகே உயிரோட இருக்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ சும்மாவே பார்த்தீங்கன்னா, அந்த ராவணன் வந்து பழிவாங்கியே ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காரு. அது பத்தாதுன்னு வந்து இப்போ தேவையில்லாம வந்து நம்ம ஜனனிய சக்திய வந்து சீண்டிக்கிட்டே இருக்காரு. ஸோ அவங்க 2 பேரையும் ஒண்ணு வீட்டுக்குள்ள இருக்க வைக்கணும் அப்படிங்கிறது பிளான் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க வெளியில போயிட்டாங்க அப்படின்னா, இவன பத்தி ஏதாவது அவங்க வந்து பண்றாங்க அப்படின்னா, அத கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? இந்த வீட்ல இருந்தா மட்டும் தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஆதிகுணசேகரன் கிட்ட சொல்லிட்டு, எப்படியாவது நம்ம சக்தி, அதுக்கப்புறம் இந்த விசாலாட்சி இவங்க 2 பேரையுமே ஜனனி கிட்ட இருந்து பிரிச்சிரணும் அப்படின்னு பிளான் பண்ணாலுமே, பட் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அது எதுவுமே வந்து நடக்காமயே போய்க்கிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த டைமிங்ல விகே வந்து இப்போ ஒரு வழியா வந்து பொழைச்சிட்டான். ஸோ அவன் வந்து இப்போ சுயநினைவுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் எப்படியும் நம்ம ராவணனுக்கு தெரிய வந்துடுது. தேவையில்லாம இந்த சக்தி பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து நடு ஹாலில் வச்சுட்டு போயிட்டான். அதனால வந்து அந்த ராவணன் அட்டன் பண்ணி பேசிட்டாரு. ஸோ அது ஒரு தப்பு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிங் வரும்போதே நம்ம சக்திக்கு காது கேட்கல போல இருக்கு. செகண்ட் டைம் அதே போல தான் ரிங் வந்துச்சு. அப்போ மட்டும் நம்ம சக்திக்கு எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல. அண்ட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் மேலே வந்து நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஜனனி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கால் ஹிஸ்ட்ரியில் 2 டைம்ஸ் வந்து கால் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து 30 செகண்ட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கால் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் கட் ஆகிருக்கு. நீ 2 தடவை பேசுனியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை ஜனனி, நான் ஒரு தடவை தானே பேசினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் வந்திருக்கு. அந்த கால் வந்து கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் கட் ஆகியிருக்கு. திரும்ப தான் நீ அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வேறு யாரும் இதை பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு 2 பேருக்குமே டவுட் வருது. ஸோ அது மட்டும் கிடையாது, நீ இங்கே வந்து எடுக்கும்போது யார் அங்கே இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஸோ நம்ம சக்திக்கு ஞாபகம் வந்துடுது. அந்த இடத்துல வந்து ராவணன் வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு நமக்கு அதை பற்றி பேசுறதுக்கெலாம் டைம் கிடையாது. அதனால நான் போயிட்டு வந்து அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கிளம்புறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து முடிவு எடுத்துட்டாரு. ஸோ இதுக்கப்புறமும் இந்த சக்தியை நம்ம விட்டு வைக்கக்கூடாது, அவனோட கதையை மொத்தமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மண் கிட்ட வந்து ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாதிரி அந்த அவனோட மொபைல் நம்பரை வந்து ட்ராக் பண்ணுங்க, அவனை வந்து முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயத்த நம்ம ஜனனி வந்து கேட்டுடுறாங்க. ஸோ உடனே சக்திக்கு கால் பண்ணி உன் நம்பரை வந்து ட்ராக் பண்ண சொல்கிறேன் அந்த ராவணன் யார்கிட்டயோ, இப்போ தான் நான் வந்து கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த டாக்டர் கால் பண்ணுறாங்க. சார், அவரோட சுச்சுவேஷன் இப்போ கொஞ்சம் சரியில்லை சார். இந்த மாதிரி அவர் திடீர்னு நினைவுக்கு வராரு, திடீர்னு எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல் நீங்கள் கிளம்பிட்டீங்களா, அவங்களுக்கு வந்து இடத்த வந்து மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் டாக்டர், நான் அதுக்காக தான் இப்போ கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வர்றதுக்கு முன்னாடி வேறு என்ன நடந்தாலும் நீங்கள் கதவை மட்டும் திறக்காதீங்க, நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சக்தியும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனை வச்சிடறாரு. ஸோ ஜனனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து சும்மா இருக்கக்கூடாது, எப்படியாவது நம்ம வந்து போகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மதிவதனி கிட்ட போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு வேளை வந்து மதிவதனி கிட்ட போய் பேசணும் அப்படின்னா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஸோ யோசிக்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அது சரிப்பட்டு வராது, நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விசாலாட்சி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குடி, நீ எங்கே வெளியில் போக போகிறேன், நான் வேணா கூட வரவா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அத்தை, பரவாயில்ல, நான் வந்து மதிவதனி மேடமை தான் பார்க்க போகிறேன், நான் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியும் வந்து கிளம்பிடுறாங்க. ஸோ ஜனனியுமே கிளம்பும்போது இந்த ராவணன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஜனனி விறுவிறுன்னு போகிறத பார்த்துட்டு வந்து ராவணனுக்குமே வந்து சந்தேகம் வருது. நீ வந்து சக்தியை தான் தேடி போறியா அப்படிங்கிற மாதிரி தோணுது. எப்படியோ இவங்க 2 பேரோட கதை முடிஞ்சாதான் நமக்கு ரொம்ப நிம்மதி அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ராவணன் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனி வந்து மதிவதனிக்கு வந்து கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மேம், நான் உங்களை வந்து பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஓகே, வாங்க ஜனனி, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜனனியும் பார்த்தீங்கன்னா மதிவதனி வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. என்ன ஜனனி, என்ன விஷயம், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மேடம், ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அன்றைக்கி வந்து அந்த தர்ஷினியை கடத்தும் போது வீக்கேன்னு ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ சுட்டதாக வந்து சொன்னேன்ல, அந்த ஆளை கூட நாங்கள் வந்து பத்திரமா சேஃப் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஆளை உயிர் பொழைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆள் வந்து சுயநினைவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா ஜனனி, சூப்பர். அப்போ அவர் ஏதாவது பேசினாரா அப்படின்னு சொல்லிட்டு மதிவதனி கேட்குறாங்க. இல்லை மேடம், அதுக்காக தான் இப்போ சக்தி வந்து போயிருக்காரு. ஆனால் அது இப்போ வந்து பிரச்சனை கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அந்த விகேவை வந்து அந்த இடத்த விட்டு நம்ம வேறு இடத்துக்கு மாற்றணும். ஏன்னா அந்த டாக்டர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, விகேவை அங்கே வச்சுருந்தா அது வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால கண்டிப்பாக இவருக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நல்ல இடம் வேணும். அவர் ரெக்கவர் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதனால தான் சக்தி என்ன ஏதுன்னு பார்க்க போயிருக்காரு. அது மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் ராவணனுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க ஜனனி? அவருக்கு தெரிஞ்சுச்சா? எப்படி அவனுக்கு இது தெரியும் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நாங்க வந்து வீட்ல இருக்கும்போது சக்தியோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஹால்ல இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் வந்து கால் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அப்போ வந்து அந்த ராவணன் அங்க தான் இருந்தாரு. அவன் தான் அட்டெண்ட் பண்ணி பேசியிருக்கானோ எனக்கு தோணுது. ஆனா நாங்க வந்து செகண்ட் டைம் கால் பண்ணும்போது தான் டாக்டர் கிட்டயே வந்து பேசினோம். ஸோ நான் கால் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது தான் 2 தடவ கால் வந்திருக்கு அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, வேக வேகமா கிளம்பி அந்த டாக்டர வந்து பார்க்கறதுக்காக போனாங்க. அதுக்கப்புறம் இந்த ராவணனோட நடவடிக்கை எதுவுமே சரியில்ல. இப்போ கூட அவன் எங்க வீட்ல தான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனா எனக்கு என்னமோ அவன் வேற ஏதோ பிளான் மனசுக்குள்ள போடுறானோ அப்படின்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகமா இருக்கு. ப்ளஸ் அது மட்டும் கிடையாது. நான் வந்து அவன் என்ன பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல போய் நின்னு கேட்டப்போ, சக்தியோட மொபைல் நம்பர வந்து உடனே வந்து ட்ராக் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்தான் யார்கிட்டயோ அப்படின்னு சொல்றாங்க. ஜனனி இது ரொம்ப பெரிய விஷயம். இந்த விஷயத்த நீங்க சும்மா விட்டுறவே கூடாது. ஏன்னா சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா சக்திய வந்து அவங்க ட்ராக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அத வச்சு அந்த விகேவ கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கெல்லாம் பின்னாடி வந்து அந்த ஆள் ராவணன் தான் இருக்கானோ அப்படின்னு தோணுது. ஒருவேள அவன் இதுல மாட்டிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இது எல்லாமே பண்றதா இருக்கலாம். அந்த விகேவ சுட்டது கூட அவனா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமா மேம் நீங்க சொல்றதும் வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாரி வந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் வந்து உடனே சக்தி கூட வந்து போறேன். ஸோ அங்க போய் நான் வந்து கூட இருந்தா மட்டும் தான் இது எல்லாமே கரெக்ட்டா வருமோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, நீங்க மட்டும் எப்படி ஜனனி தனியா போவீங்க? நான் வேணா உங்க கூட வரேன். வாங்க போலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! இல்ல மேம் பரவால்ல. நான் பார்த்துக்கிறேன். நீங்க இங்கேயே இருங்க. ஏதாவது ஒண்ணுன்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு வந்து கால் பண்றேன். அப்போ நீங்க வந்தா கூட போதும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அந்த வீக்கேவ அந்த இடத்துலருந்து மாத்தணும். அது விஷயமா தான் நான் வந்து பேசலாம் அப்படின்னு வந்தேன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, மதிவதனி வீட்ல தங்க வைக்கலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் அது எந்த அளவுக்கு சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாரியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தோணிக்கிட்டு இருக்கு. சரி நீ போய் வந்து என்ன ஏதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் அவனோட நிலைமைய பொறுத்து நம்ம எங்க அவன ஸ்டே பண்ண வைக்கலாம், எங்க இருந்தா கரெக்ட்டா வரும், யாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடவே கூடாது. ஏன்னா விகே உயிரோட இருக்கிற விஷயம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ராவணனுக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அந்த ராவணனோட மூவ் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் வந்து தெரியல. ஸோ எனக்கு என்னமோ வந்து அவன் பெரிய ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றானோ அப்படின்னு தோணுது. விகே வந்து உண்மைய சொல்லிட்டான் அப்படின்னா, ராவணன் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற பயம் வந்து தான் மனசுக்குள்ள இருக்கு. ப்ளஸ் ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம இந்த விஷயத்த வந்து அவ்ளோ கேர்லெஸ்ஸா வந்து விட்டோம். விகேவ காணோம் அப்படின்னு நெனச்சப்பவே நம்ம வந்து வேற ஏதாவது பிளான் பண்ணியிருக்கணும். ஆனா இவங்க 2 பேர் மேலயும் நமக்கு சந்தேகம் வரல. ஆனா இவங்க இப்பேற்பட்ட ஒரு வேலைய பார்த்துருக்காங்களே அப்படின்னு ராவணனுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து பயங்கர கோவம் இந்த ஜனனி அண்ட் சக்தி மேல. இவங்க 2 பேரும் இவ்ளோ பயங்கரமா பிளான் பண்ணி என்னோட பிளானையும் ஒட்டுமொத்தமா வந்து இது பண்ண பார்க்குறாங்களா? அப்படிங்கிற மாரி நெனச்சு ரொம்பவே வந்து நம்ம ராவணன் வந்து கோவப்பட்டு கத்துறாரு. பட் ஆனா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால ஸோ எதுவுமே பண்ண முடியாம அப்படியே அடக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் கண்டிப்பா வந்து இதுல வேற ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுது. ஸோ என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அண்ட் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.